அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரை விரயஸ்தானமாகிய 12 சஞ்சரித்து வந்த குரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக ஜென்மராசியில் அமரப்போகிறாருங்க. பொதுவாகவே குரு ஜென்மராசிக்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் அமர்வதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அடுத்த ஒரு ஆண்டிற்கு மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். ஆனால் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சில விஷயங்கள் எதிர்பாராத நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக உள்ளது. ஏனென்றால் 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட ஜென்மராசியில் குரு அமரும் போதுதான் ராமர் வனவாசகம் சென்றாருங்க. அப்படி ஜென்மராசியில் தெய்வங்களுக்கே குரு அமரும் போது சில சிரமங்கள் ஏற்படுவது போன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் அமருவதால் பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே கவனம் அதீதமாக தேவைப்படுகிறது. குரு எழுதிய தலைவிதியாக குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுபோன்றுதான் இந்த 2024 வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட
சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக ஜென்ம ராசியில் அமருவதால் குரு முழு சுபகிரகமாகவும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு அவற்றை கிடைப்பதில் சில தாமதமான மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். ஆனால் மற்ற கிரகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அதனுடைய முழுமையான பலனை அறிந்து கொள்ள முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக 10 இருக்கிறார். சனி 10 இருப்பது பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது ராகு லாபத்தில் இருக்கிறாருங்க. விபரீதமாக அதீத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. எனவே குரு ஜென்மராசியில் அமர்ந்தாலும் மிக பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது என்பதை குரு எழுதிய தலைவிதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் பல விஷயங்கள்ல உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட சற்று கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைக்குங்க. குரு பகவானுடைய சுப பார்வை 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுகிறது. ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத திடீர் நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பண பற்றாக்குறை படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நீங்கும். குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் பாசமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பொதுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக பாதிப்பு எதுவும் இல்லை. சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக
நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் குரு பயிற்சியின் இறுதியில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு ஜென்மராசியில் அமர்ந்தாலும் கூட சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்களை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உன்னத அனுபவம் பெரிய அளவில் கிடைக்கிறது. ஆனால் புதிய ஆர்டர்கள் என அனைத்தும் சிறப்பாக அமைந்தாலும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் பல பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்குங்க. கலைத்துறை ரீதியான பணிகள்ல ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் சுக்கிரன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். புதிய வாய்ப்புகள்ல எந்த விதமான தொய்வும் இல்லை. அரசியல் சார்ந்த பணிகள்ல இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அரசு பொறுப்புகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. ஆனால் அதே சமயம் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை. நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும். அதிரடி காட்ட வேண்டாங்க. பொறுமையுடன் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பெண்மணிகளுக்கு மனநிறைவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களின் பொருளாதார ரீதியான சிக்கலை தீர்ப்பதற்கு உதவி செய்யும் போது நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.